கொஞ்ச நாளாக சாயங்காலம் டைம் தான் மழை வந்தது. எனக்கு காலையிலேயே மழை வந்துருச்சு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் மழை நின்றதுன்னு ட்ரெஸ்ஸை மட்டும் துவச்சி காய போட்டாச்சு. ஊர்லலாம் இருக்கும்போது மழை நின்னது ஒரு மரத்து பக்கத்தில் போய் நின்று மரத்தை ஆட்டி விடுறது, அப்படியே மழை பெய்கிற மாதிரி சட சடன்னு இருக்குமா, செம்ம ஜாலியாக இருக்கும். அப்படியே கீழே வந்துட்டு கொஞ்சம் வீட்டை எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு தேங்காய் முடிஞ்சிச்சா சரி நெத்து மட்டும் உடைக்கலாம் அப்படின்னு உடைச்சிட்டு இருந்தேன். அப்பா இந்த வேலை ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் என்ன நினச்சுன்னு தெரியல, கொஞ்சம் எனர்ஜியாக 2 தேங்காய் அன்றைக்கி உடச்சிட்டு ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. சரி கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கட்டும் அப்படின்னு பழம் தான் சாப்பிட்டேன். இந்த டைம் வாங்கிட்டு வந்த பழங்கள் எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஆப்பிள்லாம் நல்லா ஸ்வீட்டாக இருந்தது. அப்படியே மாடியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு கீழே வரதே ரொம்ப டைம் ஆயிடுச்சா, வரும்போதே ட்ரெஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். நைட்டுக்கு தோசை தான் மாவு எடுத்து வச்சுட்டு அப்படியே தக்காளி சட்னிக்கு வதக்கி வச்சுட்டு நம்மளே லைட்டாக ஃப்ரெஷ் ஆகிட்டு தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. செல்வா நேற்று தோசைக்கல்ல பிரியாணிக்கு தம் போகிறேன்னு சொல்லிட்டு வச்சானா ரொம்ப இதாக தோசை வரவே இல்லை. அப்புறம் நான்ஸ்டிக்கில் தோசை ஊற்றி நல்லா மொறு நெய் தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு. அப்புறம் என்ன கொஞ்சம் ட்ரெஸ் இருக்குது, அதை மடித்து வச்சுட்டு தூங்க வேண்டியது தான். நம்ம ஃபேமிலியில் கவின் செல்லக்குட்டிக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.